மேடையிலே பொதுவெளியில எல்லா சினிமா ஜாம்பவான்களையும் தோலுரித்தவர் தான் கே ராஜன். அவர் இது மாதிரி செஞ்சிருக்கான்றது எங்களால நம்பவே முடியல. என்னோட இனிய நண்பர் அவர், ஒரு வழிகாட்டி கூட சொல்லுவோம். கே ராஜனுக்கு 3 மகன்கள், ஒரு மகள். அதுல ஒரு மகன் தான் பிரபு. அவர் மூக்குத்தி அம்மன்ற படத்தினுடைய டைரக்டர். இதுவே நிறைய பேருக்கு இங்க தெரியாது. ஆர்ஜே பாலாஜி தான் டைரக்டர் நினைச்சுக்கிறாங்க எல்லாரும். இன்றைக்கு பைல்வான் ரங்கநாதனுடன் பேசுறதுக்கு எல்லாம் பயப்படுற நேரத்துல நேருக்கு நேரா பைல்வான் ரங்கநாதனுடன் சண்டையிட்ட மிகப்பெரிய ஒரு மாவீரர்னு சொல்லுவோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பைல்வான் ரங்கனோட பொம்பளைங்க தான் சண்டை போட்டு பார்த்துருக்கேன். நம்ம ரேகா நாயர் ஆகட்டும், ராதிகா மேடம் ஆகட்டும், இன்னொரு 4-5 பேர்லாம் ரோட்ல வச்சுக்கலாம் சண்டை போட்டு பெரிய லெவலாக கொண்டு தான் நீங்கள் வேறு பார்த்துருப்பீங்க. ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை சண்டை ராஜன் சாருக்கும் பைல்வான் ரங்கநாதன் தான். அவரும் தன் இரங்கல பைல்வான் ரங்கநாதன் தெரிவிச்சிருக்காரு. இவ்வளவு போல்டா இருந்து இவ்வளவு பெரிய சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு அவலங்களை பொதுவெளியில பேசுறது, அரசியல் இருக்கக்கூடிய அவலங்களை பொதுவெளியில பேசுறது, எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அவர் எதனா தவறு செஞ்சாலும் உடனே அதை மக்களிடம் மீடியாவில் சொல்றது பல ஒரு துணிச்சலான ஒரு காரணம். கடன் வாங்கியவன் தான் தற்கொலை பண்ணி நான் பார்த்தேன். கடன் கொடுத்தவன் தற்கொலை பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு. நான் 20 கோடி ரூபாய் வெளியே கொடுத்துட்டேன், எவனையும் என் பணத்தை தரல, நான் போய் சூசைட் பண்ணிக்கிறேன்றது அது ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கு. ஆடியோ ஃபங்க்ஷன்லயோ படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு ஹீரோ ஹீரோயின் வந்தே ஆகணும்ன்றத மிக திரும்ப ஆணித்தரமா சினிமாவில் ஒழிச்ச ஒரு குரல் அந்த குரல். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. ஜாம்பவான் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா கே ராஜன் அவர்களுடைய இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் நிறைய நடிகர் பன்முகத்தன்மை கொண்ட ஒருத்தரை இப்படி தன்முறை தானே தேடிக்கிட்டார். இதனுடைய பின்னணி என்ன சார்? பின்னணி ஒன்றும் இல்லை, மிக துணிச்சலானவர், யாருமே எதிர்பார்க்காத ஒரு நபர். சினிமா உரைகளை கரண்டா இருக்கப்ப திரையுலகத்தினுடைய ஜாம்பவான்களை பொதுவெளியில பேசுவதற்கு அச்சப்படுற இந்த நேரத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும்னு சொல்லி மேடையிலே பொதுவெளியில எல்லா சினிமா ஜாம்பவான்களையும் தோலுரித்தவர் தான் கே ராஜன். அவர் இது மாதிரி செஞ்சிருக்கான்றது எங்களால நம்பவே முடியல. என்னோட இனிய நண்பர் அவர், ஒரு வழிகாட்டி கூட சொல்லுவோம். ஒரு சாமானியனாக இருந்து சினிமாவில் சாதிக்க முடியும்னு நிரூபித்தவர் அவர் ஒருத்தர். எப்படி ராஜேஷ் சார் ஒரு ஆசிரியர் பணியாக தன்னுடைய பணியை தொடர்ந்து சினிமா உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நடிகராக கால்பதித்தாரோ, அதே மாதிரி ஒரு ஆசிரியராக தன் பணியை தொடர்ந்து சினிமா உலகில் ஒரு நடிகராக, ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக, ஒரு இயக்குனராக, தமிழ்நாடு சென்னை செங்கல்பட்டு விநியோக சங்க தலைவராக, ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தவர் தான் கே ராஜன் சார். நிறைய பேருக்கு தெரியாது. தேவாவுடைய ஸ்ரீகாந்த் தேவான்னு சொல்லி அவரோட மகனை அவர் டபுள்ஸ் படத்தில் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். கே ராஜனுக்கு 3 மகன்கள், ஒரு மகள். அதுல ஒரு மகன் தான் பிரபு. அவர் மூக்குத்தி அம்மன்ற படத்தினுடைய டைரக்டர். இதுவே நிறைய பேருக்கு இங்க தெரியாது. ஆர்ஜே பாலாஜி தான் டைரக்டர் நினைச்சுக்கிறாங்க எல்லாரும். மிகப்பெரிய ஒரு சினிமா பின்புலத்தில் வந்தவர், அரசியலில் தன்னுடைய முத்திரையை பதித்தவர். இளமை காலத்துல மிக வறுமையில ஒரே ஒரு மாடை வச்சு அந்த மாடுகளில் இருக்கக்கூடிய பாலை பீச்சு அவங்க அம்மா வளர்த்து காமராஜரோட மதிய உணவு திட்டத்தை சாப்பிட்டு வளர்ந்த மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வளர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளர். இன்றைக்கு பைல்வான் ரங்கநாதனுடன் பேசுறதுக்கு எல்லாம் பயப்படுற நேரத்துல நேருக்கு நேரா பைல்வான் ரங்கநாதனுடன் சண்டையிட்ட மிகப்பெரிய ஒரு மாவீரர்னு சொல்லுவோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பைல்வான் ரங்கனோட பொம்பளைங்க தான் சண்டை போட்டு பார்த்துருக்கேன். நம்ம ரேகா நாயர் ஆகட்டும், ராதிகா மேடம் ஆகட்டும், இன்னொரு 4-5 பேர்லாம் ரோட்ல வச்சுக்கலாம் சண்டை போட்டு பெரிய லெவலாக கொண்டு தான் நீங்கள் வேறு பார்த்துருப்பீங்க. ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை சண்டை ராஜன் சாருக்கும் பைல்வான் ரங்கநாதன் தான். அவரும் தன் இரங்கல பைல்வான் ரங்கநாதன் தெரிவிச்சிருக்காரு. இது ஏன் இங்கே இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்னா, இவர் இப்படி பண்ணுவாரா அப்படின்னு நீங்க நினைக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் இப்ப நம்ம அமர்ந்திருக்கோம். இப்ப சாதாரண ஒரு சாமானிய சினிமாவில் பேசாம இருக்காரு, திடீர்னு ஒரு மன உளைச்சல் இறந்துட்டாரு அப்படின்னா கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அது கூட ஒரு இயற்கை மரணமா இருந்தாலும் ஏற்றுக்கலாம். 85 வயசுல போய் தற்கொலை பண்ணிக்கிறாருன்னா, இவ்வளவு போல்டா இருந்து இவ்வளவு பெரிய சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு அவலங்களை பொதுவெளியில பேசுறது, அரசியல் இருக்கக்கூடிய அவலங்களை பொதுவெளியில பேசுறது, எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அவர் எதனா தவறு செஞ்சாலும் உடனே அதை மக்களிடம் மீடியாவில் சொல்றது பல ஒரு துணிச்சலான ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லயோ சினிமா படங்களாக அவருக்கு கொடுக்கப்படுகிற பணத்தை அப்படியே வாங்கி ஏழை மாணவர்கள் படிப்புக்காக கொடுக்கிற ஒரு வள்ளல். அதையும் நம்ம இங்க பதிவு செய்யணும். அவர் 2 விதமா நான் பார்க்கிறேன், என்னோட தனிப்பட்ட கருத்தா பார்க்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனோதத்துவ ரீதியா கடன் வாங்கியவன் தான் தற்கொலை பண்ணி நான் பார்த்திருக்கேன். கடன் கொடுத்தவன் தற்கொலை பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு. அது எந்த அளவு உண்மை அப்படின்றது இப்ப இன்வெஸ்டிகேஷன் தான் தெரிய வரும். ஃபர்ஸ்ட் 2 விஷயமா நடக்கலாம். ஒண்ணு என்னன்னா, யாருக்குன்னா இவர் பெரிய லெவலா கடன் வாங்கி கொடுத்து அதற்கு இவர் ஜாமீன் போட்டிருக்கலாம்.
அந்த கடன் வாங்கி கொடுத்தவர் கட்டாதனால பெரிய பணத்தை கொடுத்தவர் இந்த ஜாமீன் நீங்க போட்டதுனால நீ கொடுத்தான்ற ப்ரெஷரை அவருக்கு கொடுத்திருக்கலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது 20 கோடி ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ணாரு, 20 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்காருன்றத நான் அவ்வளவு நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஏன்னா 20 கோடி ரூபா கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு பணக்காரர் அவர் கிடையாது, எனக்கு தெரியும். அவர் சாதாரண ஒரு பிரைமரி ஸ்கூல் தான் வச்சு நடத்திட்டு இருந்தாரு, எனக்கு தெரியும். அந்த ஸ்கூலுடைய சங்கத்தினுடைய பிரசிடென்ட் எல்லாம் வந்திருக்காரு. தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன்ஸ் உடைய பள்ளியினுடைய சங்கத்தினுடைய பிரசிடென்டாலாம் அவர் இருந்திருக்காரு. ஸோ அவ்வளோ பணம் அவர்கிட்ட இருந்ததா அப்படின்றது எனக்கு ஒரு தெரியல, அது எனக்கு சரியா தெரியல. ஆனால் 2 விஷயம் நடந்திருக்கலாம். இது நடந்திருக்கலாம் தான் சொல்றேன். நான் என்னுடைய யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்றேன். இது உண்மையும் கிடையாது, பொய்யும் கிடையாது. இது யூகத்தின் அடிப்படையில் இன்வெஸ்டிகேஷன்ல அப்படியே தெரிய வரும். ஒன்று, அவர் குறைந்த வட்டியில் ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் பணத்தை வாங்கி கொஞ்சம் அதிக வட்டியா கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்குறப்ப அந்த அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு அவனுக்கு கட்டாம போறப்ப அந்த குறைந்த வட்டியில் கொடுத்த பைனான்சியல் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை இவர் கொடுத்திருக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, யாருக்குன்னா ஒண்ணு, நீங்க யாருன்னா ஒரு ஜாமீன் போடுவாங்க, ஒரு படம் எடுக்க போறேன் சார், இது நான் ஜெயிச்சிருவேன், எனக்கு ஒரு ஜாமீன் போட்டு கொடுங்க சார், இந்த படம் கிட்டத்தட்ட 50% முடிஞ்சிருச்சு, இன்னொரு 6 கோடி தான் சார், 5 கோடி தான் முடிச்சிருவேன், நீங்க ஒத்துக்க மாட்டேன்றவங்க கையெழுத்து போடுங்கன்றப்ப கூட அவர் சினிமா உலகத்தை சேர்ந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவார். அதை நம்பி கூட அவர் போயிட்டு சரி இந்த படம் ஜெயிக்கணுன்ற ஒரு நம்பிக்கையின் பேர்ல கையெழுத்து போட்டு அந்த படம் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், அந்த படம் நிறைவேறாமல் போயிருக்கலாம், அந்த படத்தினோட ப்ரொடியூசர் கட்டாம போயிருக்கலாம். இதெல்லாம் நடந்திருந்தா பணம் உன்னை நம்பிதான் கொடுத்தேன், வாங்கினவன் ஓடி போயிட்டா, நீ ஜாமீன் போட்டா வச்சுட்டு மறுவேல பாருங்க, அந்த பினான்சியல் ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம். இந்த 2 வழி தான் இருக்க முடியும். தவிர நான் 20 கோடி ரூபாய் வெளியே கொடுத்துட்டேன், எவனையும் என் பணத்தை தரல, நான் போய் சூசைட் பண்ணிக்கிறேன்றது அது ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது. இவர் பணமும் இருக்கலாம், ஏன்னா அதில் ஒரு 2 கோடி 5 கோடி 10 கோடியோ 5 கோடியோ 6 கோடியோ சொந்தமாக ஒரு பணம் வைத்துக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் முக்கால்வாசி படம் இன்னைக்கு ஒரு படம் எடுக்கிறா ஒருத்தர், இன்னைக்கு படம் எடுக்கிறோம்னா ஜமீன்தாரா படம் எடுக்கிறான், இல்லை ஏவிஎம் நிறுவனம் படம் எடுக்கிறதா, நாய் ரெட்டி நம்ம விஜயவாகினி படம் எடுக்குதா, சௌத்ரி எடுக்கிறா. இன்னைக்கு படம்லாம் யார் எடுக்கிறா? கையில் 5 பைசா இல்லை வந்தாங்க படம் எடுக்கிறான். இங்கே கொஞ்சம் வாங்குறது, அங்கே கால் ஷீட்டை வாங்குறது, இந்த நட்பொடியில் ஒரு கால் ஷீட்டை வாங்குறது, அவன்கிட்ட கொஞ்சம் வாங்கிட்டு பிச்சு வாங்கி ஏதோ வச்சு தான் நீ படம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஆடுறப்போ ஒருத்தர் வளர்ந்து வர்றதுக்கு ஏன் ஒரு கெடுப்பானே இந்த அதை வச்சுக்கப்ப வளர்ந்து வாப்பான்னு சொல்றப்ப கூட தவிர்க்கலாம். ரெண்டாவது, ப்ரெஷரைஸ் நமக்கு ஒருத்தர் கடன் தரணுன்றதுக்காக நம்ம மன உளைச்சல்லாம் உண்டு. நமக்கு பணம் தரணும் இல்லைன்னு சொல்ல, நானும் ஒரு ஃபினான்ஷியர் தான், பணம் கொடுத்துருக்கேன், நிறைய இடத்துல என் பணம் வரல, அது ஒரு கட்டம், அது அப்படியே ஓர வச்சுக்க வேண்டியதான். அவன் பணம் தரலன்றதுதான் வீட்டில் உட்காந்து அழுதுக்கு நம்ம சூசைட் பண்ணிக்கிறோன்றது அது உடன்பாடா இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஃபேமிலி பிரிஞ்சிருக்காரு. அதுல நம்ம கேட்கணும்னு நினைச்சிட்டாரு, என்ன காரணத்தினால அவர் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்காரு, ஃபேமிலியை போய் யாரும் அப்ரோச் பண்ணலையே, வயசான காலத்துல தனியா இருக்கீங்கன்னு யாருக்கு கேட்கலையா? இல்ல, அவங்க மனைவி இறந்தாங்க. அவங்க மனைவி 2 வருடத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இவங்க 85 வயசு ஆகுது. ஆனா ஆள் நல்லா திடகாத்திரமா இருப்பாரு, நல்லா ஆரோக்கியமான ஆளு. அவருடைய வீட்டில் ஒரு சூசைட் நடந்தது. அது யார் இறந்தாங்கன்னு டீடைல்ஸ் எனக்கு தெரியல. என்ன நினைச்சாரோ தெரியல, தனியா அவரும் அவர் டிரைவரும் மட்டும் நுங்கம்பாக்கம் பாம்புல ஹோட்டல்ல தங்கி இருந்தாங்க. அது எப்போதுமே பட விழாக்கள் வரப்போ தான் நாங்கள் ஒரு தடவை கூட போய் பார்த்துட்டு போனாங்களாம். பட விழாக்கள் கூப்பிடுற லாஸ்டா நான் ஒரு கட்சியினுடைய தலைவருடைய பிறந்தநாள் தான் அவரை சந்திச்சேன். எல்லாருமே நல்லா தட்டி கொடுப்பாரு, நல்லா பேசுற கணேசன் சொல்லி தட்டி கொடுப்பாரு, நல்லா அவர் பேசுவார், அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் ஏன் தனியா இருந்தாரு, குடும்பத்துல என்ன இஷ்யூஸ்ன்றது நமக்கு சத்தியமா தெரியாது. அது அவங்க பர்சனல், அதுக்குள்ள நம்ம போகவும் விரும்பல. ஆனா குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் பேசுறப்ப அவர் ஏன் தனியா இருந்தான்றதுக்கான ஆன்சரை சொல்லல. அவருக்கு இப்பதான் ஏற்கனவே ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, இப்ப பேஸ் மேக்கர் வேற வச்சிருக்காங்க அவருக்கு. அவரே ஒரு ஹார்ட் பேஷண்ட் தான். அந்த சூழ்நிலையில அவருக்கு என்ன மாதிரி ப்ரெஷர் வந்தது அப்படின்னு தெரியல. எங்க இருந்து ப்ரெஷர் வந்ததுன்றத இன்வெஸ்டிகேஷன்ல காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும். ஆனா ஒரு திடகாத்தமான ஆளல், பல பருப்புகளை வகித்தவர், சினிமா உலகத்துல ஆடியோ ஃபங்க்ஷன்லயோ படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு ஹீரோ ஹீரோயின் வந்தே ஆகணும்ன்றத மிக ஆணித்தரமா சினிமா ஒழிச்ச ஒரு குரல் அந்த குரல். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுக்கணும், படம் வாங்குறது, காசு வாங்கி அதோட ஓடிடுவாங்க ஹீரோ ஹீரோயின். இவர் தான் போய் மேடையில் சொன்னார், இந்த படத்தோட ஹீரோயிங்க, இந்த படத்தை ஹீரோயினுங்க, இந்த படத்தினுடைய காமெடி ஆர்டிஸ்ட் எங்க, இவங்கெல்லாம் மேல இந்த படத்தை பத்தி பேசாம எங்களை கூப்பிட்டு வச்சு ஏன் பேசுறீங்கன்னு சொல்லி பெரிய குரல் கொடுத்தவர் அவர் தான். அதுக்கப்புறம் தான் அந்த பிஆர்ஓஸ்ல என்ன பண்ணுவாங்க, அந்த படத்தில் நடிச்ச 2-3 டெக்னீஷியனாச்சும் உள்ள கொண்டு ஒரு கான்செப்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க, இந்த பிஆருக்கு தெரிஞ்ச ஒரு 4 டைரக்டர் 4 நடிகரை கொண்டு மேல நிக்க வச்சு ஒரு ட்ரெய்லரை பார்த்து படம் சூப்பரா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு, ஒரு பெரிய டைரக்டரா வந்துருவாரு, இந்த படம் 100 நாள் கடந்து கூட சும்மா ஃபார்மாலிட்டிக்காக வாழ்ந்துட்டு போவாங்க. தவிர அந்த விழாவில் ஒரு உயிர் இல்லாம இருந்தது. ஆனா அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அந்த விழாக்கள் பேசுறப்ப, அங்க நடந்த இன்சிடென்ட் மேற்கோள் காட்டுறப்ப அந்த விழாவுக்கு ஒரு உயிர் வரும். அதை பாக்குறவங்களுக்கு ஒரு நண்பகத்தன்மை வரும். நான் ஒரு படத்தை 2.5 நிமிஷம் பாக்குறேன், அதை நான் வாழ்த்தி பேசுறதுக்கும் 2.5 மணி நேரம் நான் அந்த படத்தில் நடிச்சிருந்தா எனக்கு அந்த இன்சிடென்ட் பேசுறதுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு. அதுவும் நானே பேசுறப்ப எப்படி இருக்கும், அது ஒரு ஹீரோவா பேசுறப்ப எப்படி இருக்கும்.
அந்த படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் ஓடின படம் தான் அந்த ஹீரோ எஸ்டாப்ளிஷ் ஆகும் கிடையாது. அந்த ப்ரமோஷனுக்கு அந்த ஹீரோ வந்தாவே அது ஒரு வியாபார சந்தை தான். இப்ப யோகி பாபு ஒரு படத்துல நடிச்சிருக்காரு, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த படத்துல வந்து ஒரு 2 சீன் தான் நடிச்சிருக்காரு, 2 நாள் கால் ஷீட் கொடுத்துருக்காருன்னு வைங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 நாள் கால் ஷீட் அவருடைய காமெடி போஸ்ட் மட்டும் நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. போஸ்டர்ல அவருடைய போஸ்ட் ஏன் பெருசா போடுறோம், இவரை வைத்து ஒரு பிசினஸ், யோகி பாபு இதுல இருக்காரு, யோகி பாபு கரண்டா நல்லா போயிட்டு இருக்கு, சரி இவரை வச்சு ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்றப்ப இந்த பிசினஸ் பிளஸ் எங்க ஆடியோ ஃபங்க்ஷன் வைக்கிறோம், டீசர் வெளியிட்டு விழா, யோகி பாபு வந்து நிக்கிறார், படத்துல நிறைய பெரிய ரோல் பண்ணிருக்காரு பொழுது, நல்ல ரோல் பண்ணுறாரு யோகி. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ பினான்சியருக்கோ அந்த படத்தை வாங்குறவங்களுக்கு சேட்டலைட்டுக்கோ ஓடிடி பிளாட்ஃபார்முக்கோ ஒரு புதுவிதமான ஒரு பிளாட்ஃபார்ம் ஓபன் பண்ணுவோம். இந்த படத்தின் மேல ஒரு கிரேஸை கொண்டு வருவோம், இந்த படம் வாங்கலாம். ஒரு யோகி பாபா அவருடைய அனுபவங்களை சொல்லுவார், இந்த காமெடி அந்த காமெடி சொல்ல முடியாதுங்க, அந்த காமெடி இப்ப சொன்னா மக்கள் வந்து அதுக்கப்புறம் சினிமா தியேட்டருக்கு வர மாட்டாங்க, சூப்பர் காமெடி சும்மா ஒரு இன்ட்டு கொடுத்தாவே என்ன காமெடி சொன்னார் இவரு அப்படின்னு அந்த படத்துல காமெடி இருக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் அது உருவாகும். ஒரு கிரியேட்டிவிட்டில மக்களை வந்து இன்னைக்கு தியேட்டருக்குள்ள படம் பார்க்க வர வைக்கக்கூடிய பணி தான் பெரிய பணி. பெரிய சாதனை என்னன்னா, நீங்க குடம் குத்தாலும் வரமாட்டேன்றான், பாப்கார்ன் ஃப்ரீயா குத்தாலும் வரமாட்டேன்றான், எது குத்தாலும் வரமாட்டேன். பாதி பேர் தியேட்டர்ல போய் யூடியூப் தான் பாத்துருக்காங்க. அது இப்ப போயிட்டு ஓடிடி வந்துச்சு, அது யூடியூப்ல போயிட்டு நீங்க அவதார் படம் போயிட்டு தியேட்டர்ல பாக்குறோம், பாதி பேர் கீழே வந்து செல்போன்ல போய் வேற ஏதாவது பாத்துக்கிறான். என்னன்னா அவனுக்கு அது அந்த இதுல போய் மயங்கிட்டான். இன்னைக்கு வந்து 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்குள்ள செல்போன் நம்ம பார்க்கலாம், நம்ம தலையே வெடிச்சது, நம்ம அடிமையாயிட்டோம் அதுல. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி ஹீரோயினா வரப்ப அந்த படத்தை பற்றி பேசுறப்ப அது ப்ரொமோஷன்ஸ் நல்லா இருக்கும். அப்ப இவ பொன்னியின் செல்வத்துக்கு கமல் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து பேசினா, விக்ரம்க்கு எல்லா ஊருக்கு போய் பேசினாரா, அப்போ ஒரு கிரியேட்டிவிட்டி வந்துச்சு. அந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு வர ஹீரோயினியே வரமாட்டேன்றீங்கன்னு சொல்லி மிகப்பெரிய லெவல்ல குரல் கொடுத்தவர். அவரை இழந்த அந்த குடும்பம் தவிர்த்து அவர் ஆத்மா சாந்தியோட இறைவனை வேண்டுவோம். ஆனால் இப்ப நான் சொன்னதெல்லாம் என்னுடைய பர்சனல் அஸ்பெக்ட்ல தான் சொல்றேன், தவிர இன்வெஸ்டிகேஷன்ல தான் இது என்னன்னு தெரிய வரும். கண்டிப்பா அவருடைய மகன் கூட பேட்டியை கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு வெளியில வர வேண்டிய பணம் நிறைய இருக்குது, அதை கொடுத்தாலே எங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்ல அது உண்மை. அது வந்து இங்க வந்து அவர் இறந்துட்டாருன்னு நினைக்காதீங்க, அவர் டைரியில எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல ஏற்கனவே ஒரு புகார் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி எனக்கு வந்து இவ்வளவு பேர் தயாரிப்பாளர் வாங்கிட்டு பணம் தராம இருக்கா, நீங்க வாங்கி கொடுங்க. ஆனா தமிழ்நாடு பிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் இதுவரை எவனுக்கு எந்த நல்ல விஷயமும் பண்ணதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அந்த பொறுப்பை வாங்கதோட சரி, தவிர யார் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதோ ஒரு இறங்கி வேலை பார்ப்போம்னு எனக்கு தெரிஞ்சு யார் பார்த்த மாதிரி தெரியல. ஒண்ணு. 2வது, நீங்க திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமே 5ஆ பிரிஞ்சு கிடக்கு. உங்களுக்கே தெரியும், நடப்பு திரை தயாரிப்பாளர் சங்கம் சொல்லி பாரதிராஜா வச்சிருக்காரு, டி ராஜேந்திரன் வச்சிருக்காரு, கில்டுல ஒண்ணு ஜாப்பார் வச்சிருக்காரு, அன்பன் ஒரு முதலீட்டாளர் தயாரிப்பாளர் சங்கம் சொல்லி அவர் ஒண்ணு வச்சிருக்காரு. சோ இதுக்கான நிவாரணம் எப்படி கிடைக்கின்றது கடவுளுடைய வழிதான். கண்டிப்பா சார். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி.